வெல்கம் டு பிரேசியஸ் பைரேட்னு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நானும் நண்பனும் 9:30 டைமிங்கு டைமு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மணி எத்தனை 9:25 ஆகிடுச்சு. போயிட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ், சொல்ல போனால் எண்ட் ஆஃப் த இயரா. ஸோ காலேஜ் போயிட்டுருக்கோம். எப்பயுமே வண்டி உள்ளதாக விடுவோம். இந்த தடவை வெளியே நிற்க கேட்குறாரு. வாட்ச்மேன் வேறு கோவப்படுறாரு. 9:30 உள்ளே இருக்கணும். பட் ஆனால் எங்களால் 9:30 இருக்க முடியல. 9:25 தான் நாங்கள் ரூம்லேருந்தே கிளம்பணும். அதுக்கு மேலே ஜெராக்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள். நல்ல ஒரு இடக்கடையாக இருந்தால் சொல்லுங்கள், பார்த்து இறக்கி போட்டுருவோம். ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள்லாம் வராங்க. நண்பா, இவன் வந்து நம்ம டீம்மேட்டு. இவன்டா ஆமாடா இவன்டா எவன். நீங்க 2-3 இதுல பாத்துருப்பீங்க கிளிப்ல. பாருங்க, தொப்பி புதுசா வாங்கிட்டு வந்தாங்க. அவசரமா வரும். 9:30 உள்ள இருக்கும் அப்படின்ட்டு வரோம். இவன் 9:25 தொப்பி பறக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பில்டிங்னு சொல்கிறாங்க. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இது பேர் அனக்ஸ் பில்டிங்கா, இது வந்து ஓல்டு எஃப்சியா அப்படின்லாம் ஏன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் புழங்கிருக்கும். ஏனன்பா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா அழுகே வருதா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல? பாருங்க, நண்பன் நமக்கு தொப்பி கொடுத்துருக்கான். வெயில் அடிக்குது நண்பா, நீ டேன் ஆயிடுவே, தொப்பி போட்டுக்கோ அப்படின்னு தொப்பி கொடுத்துருக்கான். என்ன நண்பா, என்னாச்சு? நாங்கள் டீம் அசம்பிள் ஆகிட்டோம். அஃபிஷியலி எங்கள் டீம் அசம்பிள் ஆகிடுச்சு அஃபிஷியலாக. ஜி இங்கே ஃப்ரேம் பாருங்க ஜி. நண்பா, இந்த செயின்லாம் போட்டுட்டு கெத்தாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். ஷூ போடாமல் உங்க களி ஊற்றுவாங்க. எவ்வளோ காய்ஸ்? 15,000 காய்ஸ். ஒரு கோடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப, ஒரு கோடிப்ப. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ½ hour, ஒரு 5 நிமிஷம் பாருங்க. நண்பன் ஒர்க் பண்ணுறான். சுவிட்ச் அங்கே வேணும். அங்கேருந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும் பாரு, பேக்குள்ள கனெக்ட் பண்ண. அதெல்லாம் வேணாண்டா, வேலை இல்லாத வேலை. நான் என்ன சொல்கிறேன், ஹார்ட்வேர் அப்படியே கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்துடலாம். அவர்கிட்ட சப்மிட் பண்ணுமா ஹார்ட்வேர்? கோபால் சார்ட்ட. கோபால் சாரோட தீவிரமான ஃபேன் வந்திருக்கான். அறிவு வருஷத்துக்கு பின்னாடி. சரி நண்பா, ஏதாவது சொல்கிறான். காலேஜ் முடிக்க போகிறேன். மகேஷ் வேறு மிஸ் பண்ணுறான், ரொம்ப மிஸ் பண்ணுறான். பிளாக் பண்ணிட்டான். பொண்ணுங்களாட்ட பிளாக் பண்ணுறான். பிளாக் பண்ணுறான். வீடியோ எடுக்கலாம். யூடியூப் சேனல் அவன் வீடு அவனேறா யூடியூப் சேனல் பென்சில் உடச்சு போட்டுவாங்க. ஏய் சொல்கிறான்பா மகேஷ் மச்சி கனெக்ஷன் என்ன மச்சி? ஜூலை பேருக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும். மச்சாங்க வந்து பாரு, ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். ஏய் எங்கடா எல்லாம் பிளாங்கா இருக்கு? ஏய் ஃப்ரண்ட் பேஜ் என்னடா பிளாங்கா இருக்கு? இங்க பாருங்க, ஆக்சுவலா எங்களுது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இவனுது பாருங்க நண்பா, பிளாக் நண்பா. கதை சொல்றா காய்ஸ். இப்போ வந்து நண்பர்கள் வந்து கதை சொல்லுவாங்க. சொல்றா நண்பா. 9:30 உள்ள இருக்கணும்னாங்க. 9:25 ஆகுது. வண்டியில் வந்துட்டு இருக்கோம். கேப்பு பறக்க விட்டுட்டு இருக்கோம். ஒரு அண்ணன் எடுத்து கொடுக்குறாரு. கேவலமாக கேட்குறாரு, தம்பி நீ இதுக்கு தான் திருவண்ணாமலையிலேருந்து வந்தேன். இவர் தான் டீம் லீடர், எங்களுக்கு டீம் லீடர். பெங்களூர் லாக்ல பார்த்துருப்பீங்க. 1 year பேக் மெமரிஸ் பிரிங் பேக். கோயம்புத்தூர்ல மெக்கட்ரானிக் சொல்யூஷன்ல வேலை செய்யறாரு. இப்போ நல்லா பதிவு பண்ணணும்ல. 12 lakh per annum இவர் தான் சார். ஹையஸ்ட் பேக்கேஜ். அதெல்லாம் பிரகாசமான முகம், கம்பீரமான நட, கட்டுக்கடங்காத தைரியம், மொத்தத்துல கந்தர்வ கோட்டை சமஸ்தானத்து குலதெய்வம். நம்ம
பேட்ச்மேட் ஊர்மேட் ஆதிபார் அபிஷேக் ராஜா guys, இது வந்து தீபக் தாஸ். எந்த ஊர் நீ? தீபக். இவர் வந்து அடிப்பட்டு ஒரு 6 மாதம் கோமாவில் இருந்தார். கழுத்தொழியில் பெல்ட் போட்டிருந்தாரு. அந்த ஃபோட்டோவை நான் லாஸ்ட் ஆட் பண்ண சொல்கிறேன். ஹரிசங்கர் அடிப்பட்டு இருந்திருப்பாங்க, அதில் ஃபோட்டோ தரேன், அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோ லாஸ்ட்டாக. ஓகேவா? ஹே கைஸ், வெல்கம் டு ப்ரீசியஸ் பைரட். நான் எத்தனை தடவை இந்த இதை ஆரம்பிக்கிறது வந்து நம்ம நண்பர் தோழி ஒருத்தங்க வந்து இப்போ vlog கண்டினியூ பண்ணுறாங்க. தோழி இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. இன்னைக்கு வந்து எங்க காலேஜோட லாஸ்ட் டே ரிவ்யூ பண்றோம். சோ சொல்லுவாங்க. மெஸ்ஸி தெரிஞ்சு உங்களுக்கு இவருங்க Messi. அவன் வந்து சோக்காரு. அதான் சோக்காரு. நண்பன் வந்து அரக்கோணம் பக்கம், ஸோ அதனால அடிக்கடி ஷோ சொல்லுவான். ஓகே, அவன் வந்து ஒரு சிக்கம். அவன் வந்து கிளாஸ் ரூம் வந்து காப்பிரைட்ஸ் எடுத்துருக்கான். கட் கூட பண்ணாம வந்திருக்கான். இன்னைக்கு ரிவ்யூ இன்னைக்கு செத்தான். நாங்கள் ஆக்சுவலாக இதுதான் எங்கள் டீம் பண்ணுவாங்க. 3 பேரும் உருப்படாத ஒரு டீம். மெஸ்ஸிலாம் பண்ணக்கூடாது. ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. நாங்கள் வந்து ஒரு 20,000 பைக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஹார்ட்வேர் பண்ணி 30,000 ரூபாய்க்கு பண்ணிடுறோம். சும்மாரியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். காம்போனன்ட் மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? 30,000 ரூபாய்க்கு பண்ணிடுறோம். இந்த ஃபோனை பிடிச்சிட்டு இருக்க பொண்ணு வந்து 10 பைசா செலவு பண்ணல. நான் தான் ஜீவா. 10 பைசா அது என்னது ஹார்ட்வேருக்கோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கோ ஒரு செலவு பண்ணுறோம். பாருங்க, கேர்ள்ஸ்னால் எல்லாத்துலேயும் ப்ரியாரிட்டி இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி இருக்கும். ஐடியா கோபால் சார். இந்த வீடியோ வந்து கோபால் சார் பார்க்கும் வரை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. பேட்ச் நம்பர் என்ன? பேட்ச் நம்பர் 14 கோபால் சார் கண்ணில் படம் பரவி. அவன் வந்து பார்க்கல கைஸ். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை குப்பையில் போட போகிறோம். அவ்வளோதான் இதோட லைஃப். இங்கே முடிஞ்சுட்டு நண்பா இதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எல்லாமே செலவெல்லாம் முடிச்சாங்க. அதெல்லாம் ஹைலைட்டு. எதுவுமே பண்ணல. வெளியே மட்டும் போடுறாங்க, எங்களுக்கு அலைய விட்டாங்க. சரி, இதுக்கு மேலே இந்த காலேஜில் இப்போ முடிக்க போகிறோம். என்ன யாராவது முடிஞ்சு வாங்க கைஸ். முடிஞ்சிருச்சு guys. முடிஞ்சிருச்சு. ஒன்றும் எடுக்கவே இல்லை. இது வந்து வாஷ் என்னது? அது ஒரு திஸ் இஸ் ஃபார் புவர்சி. பத்திரமா வச்சுக்கோ. ஒழுங்கா கொடுக்குற நீ. கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜோட ஃபுட் கோர்ட்டு. அந்த பொண்ணுங்களாம் அவங்கள வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து இது என்னது ஏரியா? ஒயிட் பில்டிங்கு.
கொஞ்சம் டயர்டா போடா என்ன சொல்லு அப்படி காட்டிங்க நான் எது என்ன பெரிய எக்ஸாம் நீ எக்ஸாம் முடிச்சிட்ட போன இல்ல गाइस மல்லி ரிவ்யூ ப்ராஜெக்ட் ரிவ்யூ சரி கைஸ் இதோட காலேஜ் காலேஜ் விளாக்லேருந்து வாழ்க்கையே இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரில. நம்ம கிளாஸ்க்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, பி கிளாஸ்க்கு. ஸோ இன்றைக்கி ஏ செக்ஷன். ஸோ அவங்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம தனியாக போயிட்டுருக்கோம். எல்லா செக்ஷனுக்கும் முடிஞ்சிச்சு. எப்படியோ நாங்கள் வந்து இதில் மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கும் முடிஞ்சிச்சு. ஸோ எண்ட் ஆஃப் எரா காப்பிரைட்ஸா நைஸ் गाइस எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் அப்படி we are the last generation. காலேஜ் வந்து இன்னசென்ட் பீப்புள், எல் ஜென்ரேஷன். பேரண்ட்ஸ் வந்து இன்னசென்ட்டாக இருக்கிறது இந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆள்லாம் டெவலப்பரு. ஸோ தாங்க முடியாது. டெவலப்பர் இல்லை, ஹேக்கரு. ரொம்ப பெரும்பட்டுக்காது, ஒன்றுமே இல்லை. சரி guys, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய், see you soon the next video. ஓகே stay tuned, PCS Pirate. subscribe. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான்.